one role will not be one role will not be applicable for here. Is all one. No, this is R group member, right? It's in R group. We'll have R group for this. This R group member. That's right. On what basis are these entries made in R group member? So it's all going to this machine. No, all going to this machine. 41 student. Condition check பண்ணணும். ஸ்டூடெண்டா இருந்தா வந்து என்ட்ரி பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எதுல இருந்து பண்ண முடியும்? நம்ம யூஏல இருந்து பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டூடெண்ட் அவைலபிலிட்டி வந்து இந்த கேலண்டர் ஐடி யூஸ் பண்ணி அதை வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. அது வந்து பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மெம்பருக்கு ஏற்கனவே வந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதை வந்து அசோசியேட் பண்ணுறாங்க. ஆனால் யூஐயில் வந்து அது இல்லை. ஓகே, அது வந்து இன்னும் ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. பட் ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. மெம்பர் மூலமாக தான் பேங்க் அக்கௌண்ட் போக முடியும். ஓகே, மெம்பர் கேன் ஹேவ் இது பேங்க் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆர்டர் இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்டர் இருக்கீங்க, உங்களுக்கு நான் அமௌண்ட் ஏதோ தரணும், அல்லது நீங்கள் எனக்கு அமௌண்ட் ஏதாவது தரணும்னா, ஸோ நீங்கள் வந்து எந்த மெம்பர் அப்படின்னு போயிட்டு அந்த மெம்பரில் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஐடி. ஓகே, ஸோ அது மூலமாக தான் நான் ஆக்சஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ மெம்பர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணோம்னா ஆர்ட் மெம்பர் மூலமாக தான் மெம்பருக்கே கனெக்ட் பண்ணணும். ஆர்ட் வந்து ஆர்ட் மெம்பரோட கனெக்ட் ஆகிருக்கும், ஆர்ட் மெம்பர் வந்து மெம்பரோட கனெக்ட் ஆகும், மெம்பர் வந்து பேங்க் அக்கௌண்டோட கனெக்ட் ஆகும். ஓகே, யூஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதில் வந்து என்ன பண்ணுன்னா ஆர்க்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொவைடர் ஆர்க் இன்ஃபோ. ப்ரொவைடர் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் அந்த என்டிட்டி ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கூலாக இருந்ததுன்னா, ஸோ அந்த கிறிஸ்மஸ் கொஸ்டின் வச்சு தான் அதை வந்து ப்ரீ ஸ்கூலா, ஜூனியர் ஸ்கூலா, ஓகே 2 இயர் ஸ்கூலா, 2 இயர் காலேஜ், ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து ப்ரொவைடர் ஆகுது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 5 வந்து இங்கே எங்கேயும் என்ட்ரி பண்ணல. இது வந்து B2Cயில் எங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்கூலுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ளாக் செட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 6 ஃபார் எக்ஸாம்பிள் 32 செட் ஆகிருந்தோம் வைங்களேன். ப்ரொவைடர் ஃப்ளாக் 64 அப்படின்னு இருக்கும் அந்த காலம் நேமு. ஸோ அதில் வந்து 6 6னா 2/5. ஏன்னா 0th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது 5th பொசிஷன் 0 1 2 3னா 5. ஸோ 32 அப்படின்னு செட் ஆகிடும்னா இட் இஸ் அந்த ஸ்கூல் வந்து ப்ரீ ஸ்கூல். ஓகே, ஸோ அந்த மாதிரி 1 GB மெமரி கார்டு. நீ ஓவர் ஆட எவ்வளோ நேரத்துக்கு தான் பின்னாடியே தோத்தது. ஒரு இடத்துல நின்று பேச முடியாதா?
பாரு பிளான் கொடுங்க. இது வந்து ப்ரொவைடர் ஆகுன்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக இருந்ததுன்னா அதில் மட்டும் அந்த பிளான் ப்ரொவைடர் ஃப்ளாட் 64 இருக்குல்ல அது வந்து 5032 அந்த 6 to அந்த ஓகே. இப்போ வந்து ஸ்கூல் மேனேஜ் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ் அந்த பேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பேஜில் வந்து ஓகே சார். எப்படி எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ ஒரு ஆர்கைடியில் மூலமாக சைன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பேஜ் போயிருப்பீங்க. ஸோ அந்த ஆர்கைடி வச்சு அதனுடைய சப்பாக்ஸ் என்னன்னு நேர்த்தோம். ஓகே. அது வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே. ஆர்கிடி டாட் கெட் சப்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா அந்த ஆர்கைடி கீழே அந்த ஆர்கைடியிலேருந்து நீங்கள் எத்தனை என்னென்னலாம் க்ரியேட் பண்ணீங்களோ அதெல்லாம் ஒரு ஹைரார்கி வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்குது. ஓகே. ஸோ அந்த அந்த லிஸ்ட் ஆஃப் வியூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கைடியில் நான் 3 ஆர்க் கிரியேட் பண்ணியிருந்தேன், 3 ஆர்க் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா தி கவுண்ட் ஆஃப் தி ஆர்க் ஹைரார்கி வியூஸ் வந்து 3. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அது ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டா இல்லை ஸ்கூலா அந்த ஆர்க் டைப் ஐடி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அது ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டா ஸ்டேட்டா அதுக்கப்புறமா நான் ஃபில்டர் பண்ணிக்குவேன். ஏன்னா எல்லாமே கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட்டாக இருந்தேன்னா ஸ்கூலாக அந்த சப்பாக்ஸ் அதனுடைய சப்பாக்ஸ் தான். ஸ்டேட்டாக இருந்தால் ஒரு ஸ்கூல் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா அதுவும் அதனுடைய சப்பாக்ஸில் வந்துடும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன் கண்டிஷன் செக் பண்ணணும் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை மட்டும் நான் என்ன பண்ணணும் டிஸ்பிளே பண்ணணும். ஓகே. அதிலே வந்து அந்த இது இருக்குல்ல ஒரு ட்ராப் டவுன் பார்த்துப்பீங்க ப்ரீ ஸ்கூலா ஆலா. ஓகே. ஸோ அந்த ட்ராப் டவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உடனே அந்த இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகல. ஸோ இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகவுடனே சர்வர் சைடில் என்ன பண்ணுவோம்னா ஸோ அந்த ப்ரொவைடர் ஃப்ளாக் இருக்குல்ல, ஸோ அதோட கம்பேர் பண்ணி அதை மட்டும் இது பண்ணுவோம். ப்ரொவைடர் ஃப்ளாக் 64 பார்த்தீங்கன்னா அது மட்டும் இருக்கணும். அது அது இதுலேயே தானே பண்ணலாம். அந்த டேட்டாபேஸ் ஃபீச்சர்ஸ் டேட்டாபேஸ் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் பேஜ். ஸோ ஒரு ஸ்கூல் கிரியேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டேர்ம்ஸ் பேஜுக்கு எடுத்துப்போம். ஸ்கூல் கிரியேட் பண்ணும்போது அதாவது நீங்கள் ஸ்கூலில் லாகின் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து டேர்ம்ஸ் டேப் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க there are 3 tables involved. மொத்தம் 3 டேபிள் தான். ஓகே. ஆர்க் டேர்ம் ஆர்க் பீரியட். ஓகே. டேர்ம்ஸ் பற்றி டீட்டெயில் வந்து ஆர்க் டேர்ம் வரும், பீரியட்ஸ் பற்றி டீட்டெயில் வந்து பீரியட் வரும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் டேர்ம்ஸ் பீரியட் ஷெடியூல் வரும். ஓகே. அப்படின்னு ஒரு டேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட அந்த பீரியட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு 2 பீரியட். ஓகே. 2 பீரியட்ஸ்னு சொல்லிட்டு 5 days இருக்குல்ல, 5 days தான் இப்போ 10 பீரியட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட. 10 பீரியட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னா இந்த ஆர்க் டேர்ம்ஸ் பீரியட் ஷெடியூல் இருக்குல்ல, ஸோ அது வந்து 5 into 2 10 ரெக்கார்ட்ஸ் அது தேவை. ஓகே. அந்த 10 ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன அந்த ஒரு டேர்முக்கு நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு டேர்முக்கு அது மாதிரி ஒரு டேபிள் வரும். இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் 3 டேர்ம்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி 3 டேபிள் வரும். ஓகே. ஸோ ஈச் டேர்ம் இல்லை யூனிக் டேர்ம் ஐடி. ஓகே. யூனிக் டேர்ம் ஐடி. ஸோ அந்த ஆர்க் டேர்ம்ஸ் பீரியட் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் நான் கிரியேட் பண்ணுறேன் வித் 2 periods per day அப்படின்னு சொல்லிட்டு 5 days இருக்கு. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரே டேர்ம் ஐடி இருக்கும். ஒரே டேர்ம் ஐடி 10 காலம்ஸ் 10 rows இருக்கு. ஓகே. பட் அந்த டேர்ம் பற்றியான பர்டிகுலர் டீடைல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டேர்ம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ முடியும் அப்புறம் விச் இயர் நீங்கள் கிரியேட் ஃபார் எக்ஸாம்பிள் 2007 2008 நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன ஆகும்னா அந்த இயருக்கு 2008 மட்டும் தான் வந்து இருக்கும், 2007 இருக்காது. ஸோ டேபிள் என்ட்ரி ஆகும்போது 2008 மட்டும் இருக்கும்.
ஓகே. ஸோ அந்த டேர்ம் பற்றிய பர்டிகுலர் டீடைல்ஸ் வந்து எதில் இருக்குன்னா ஆர்க் டேர்மில் இருக்கும். டேர்ம் நேம் அதெல்லாம். ஓகே. அந்த டேர்ம் ஐடி மட்டும் ஆர்க் டேர்ம் பீரியட் ஷெட்யூலில் என்ட்ரி ஆகும். ஓகே. ஸோ இப்போ 134 அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 5x5 25 rows வரும். ஓகே. ஸோ பீரியட்ஸ்லாம் வந்து அந்த பீரியட் டேபிளில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆர்க் பீரியடில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. கரெக்ட். ஆர்க் பீரியட் period. Arc period. Arc period. Period ID அப்படின்னா ஸோ அந்த டேபிள் தான் நேம் P1, P2, P3. அந்த டேபிள் பீரியட் ஐடி table same name யூஸ் பண்ணிக்கணும். should have been all period ID. வியூவர்ல பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆர்க் பீரியட்ல என்ன ஸ்டோர் பண்ணுவாங்க, ஆர்க் டேர்ம் பீரியட் ஸ்கெட்யூல்ல என்ன ஸ்டோர் ஆகும்? ஆர்க் டேர்ம் பீரியட் ஷெட்யூல் வந்து அந்த பீரியட் ஐடி மட்டும் ஸ்டோர் ஆகும். அந்த பீரியட் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஓகே. ஸோ அது வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். அந்த பீரியட் அந்த நேம் அந்த பீரியட் நேம் அதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 196 நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்காங்க ஐடி. 196 P1 ஆகலாம், P2 ஆகலாம், P3 ஆகலாம், P4 ஆகலாம். ஸோ அது வந்து இதில் வந்து P1 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து பீரியடோட இன்ஃபர்மேஷன் வந்து பீரியட் 2 ஒன்று அந்த ஆக்சுவலி அந்த டியூரேஷன் வந்து இதாக மாற்றிடும். டியூரேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் டைம் உங்களுக்கு 10 AM அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, அந்த டியூரேஷன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். 10 AM to 10:30 AM அப்படி சொல்கிறாங்க. அது அண்டர் ஸ்டோர் ஆகுங்களா? பீரியட் ஐடியில் வந்து ஜஸ்ட் அந்த பீரியடோட நேம் P1னும் அந்த ஐடி மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இல்லை அதில் டைம் பண்ணு. இல்லை ஓகே. கிரியேட்டட் டேட் அது மட்டும் தான் இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. நேம் ID is arc and a period, but when the period occurs on a particular day, it's stored in arc term period. ஓகே. ஒரு பீரியட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து டியூரேஷன் அண்ட் ஸ்டார்ட் டைம் இது ரெண்டு சேர்த்து ஒரு இது இருக்கும். The first period or one period will contain one duration, correct? ஓகே. Or duration. Why not all the things could have been in a single table, but இப்போ சப்போஸ் நம்ம டேட்டா ஏதாவது ரீயூஸ் பண்ணுறோம், அதே பீரியட் அதே டைமிங்ஸ் திரும்ப வருதுன்னா we can check it out and we can map it in a different table. whereas இங்கே எல்லாமே வந்து புது என்ட்ரியாக போட்டு திரும்ப தானே மேப் பண்ணுறாங்க, புதுசாக இன்னொரு ஒரு டேபிள் ஒரு மேப்பிங் கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் இந்த டேபிள்லேயே வந்து ஆஃப் டேர்மோட ஐடியை போட்டு ஆஃப் பீரியடோட ஃபுல் டீடைல்ஸ் இங்கே போட்டுருந்தாங்க. இந்த டீடைல் இங்கே ஆர்க் பீரியட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா? This is just a name saying is the period. முன்னாடி வந்து நேம் சேஞ்ச் பண்ணலாம். First period on and it doesn't have to be called P1, P2. That's just because it's called P1, we are saying it's first period. P1 வந்து நம்மளே கொடுக்குற அந்த லேபிள் தான். The label is what is label மட்டும் all period. ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படிங்கறது சொல்லுது.